ஹலோ எவ்ரிவன், ஐ எம் மனிஷ் ஃப்ரம் விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரீஆர்டர் லெவல் பத்தி நம்ம பார்க்க போறோம். ரீஆர்டர் லெவல்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸோ ரீஆர்டர் லெவலுங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்டாக் ஐட்டம் நமக்கு முடியறதுக்கு முன்னாடியே நமக்கு இவ்வளோ ஸ்டாக் ஐட்டம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் ரீஆர்டர் லெவலுங்கிறது. ரீஆர்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பிஸ்னஸ்ல நிறைய ஐட்டம்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த ஐட்டம்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு, நம்ம இந்த ஐட்டம் ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆகுது, எப்பவுமே நம்மளோட குடவுன்லயோ வேர் ஹவுஸ்லயோ ஒரு 10 to 15 நம்பர்ஸ் நம்ம கிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ரீஆர்டர் லெவல் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டேலியில போட போறோம். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. ஸோ இதுக்காக நான் ஒரு எக்ஸல் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன எக்ஸல் அப்படின்னா, நிக்கானுங்கிற கேமரா வந்து பாத்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஆர்டர் குவான்டிட்டி நான் கொடுத்துருக்கேன். மினிமம் எனக்கு ஆர்டர் குவான்டிட்டிங்கிறது 5 நம்பர்ஸ். ஸோ ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது ரீஆர்டர் குவான்டிட்டி நம்ம போட்டுக்கலாம். மினிமம் ஆர்டர் குவான்டிட்டிங்கிறது மினிமம் நமக்கு எவ்வளோ வேணும், 5 நம்பர்ஸ்க்குள்ள நமக்கு 5 நம்பர்ஸ்க்கு மேல நமக்கு வேணும். ரீஆர்டருங்கிறது 10 நம்பர்ஸ்க்கு மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்றது. ஸோ இதே மாதிரி நான் நிக்கான் மிரர்லெஸ் கேமராவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பர்ச்சேஸ் என்ட்ரி அண்ட் சேல்ஸ் என்ட்ரி வச்சதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேலியில செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ டேலியில நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல்டர் போயிட்டு இங்கே ரீ ஆர்டருங்கிறது நான் கொடுக்குறேன். ஸோ ரீஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு ஸ்டாக் ஐட்டம் வைஸ் வரும், ஸ்டாக் குரூப் வைஸ் வரும். நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஸ்டாக் ஐட்டம் வைஸ் நான் கொடுக்குறேன். ஸோ என்ன ஐட்டம் பார்க்க போறோம் அப்படின்னா, நிக்கான் D7500 DSLR கேமரா பார்க்க போறோம். ஸோ நிக்கான் டில கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளவு நமக்கு காமிக்கணும் அப்படின்னா, 10 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஆர்டர் நம்ம பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ் பேராமீட்டர் ஃபார் ரீஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ரீஆர்டர் குவான்டிட்டி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கிரைட்டீரியாங்கிறது என்னன்னா, நமக்கு இம்பார்ட்டனா இல்ல லோ கேட்டகரியா அந்த அந்த மாதிரி கொடுத்துக்க முடியும். இதே மாதிரி தான் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டிக்கும். சப்போஸ் இது நமக்கு வேணாம் அப்படின்னா, சிம்பிள் ஆர்டர் நம்ம கொடுத்துக்க முடியும். சிம்பிள் ஆர்டர்ல அண்ட் சிம்பிள் மினிமம் ஆர்டர் மினிமம் குவான்டிட்டி கொடுத்துட்டீங்கன்னா, நமக்கு ரீஆர்டர் குவான்டிட்டி இவ்வளவு வேணும், மினிமம் குவான்டிட்டி இவ்வளவு இருக்கணும், அது நம்ம கொடுத்துக்க முடியும். நான் அட்வான்ஸ் ரீஆர்டர் அண்ட் அட்வான்ஸ் மினிமம் குவான்டிட்டி நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நமக்கு ரீஆர்டர் எவ்வளவு வேணும்னா 10 நம்பர்ஸ் வேணும். இது பீரியட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 days ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணுங்கிற மாதிரி கொடுத்துட்றேன். மந்த்ஸும் கொடுத்துக்க முடியும், வீக்ஸும் கொடுத்துக்க முடியும். நான் டேஸ் கொடுத்துட்றேன். கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹையர் கிரைட்டீரியா இருக்கு. ஸோ நான் ஹையர் கொடுத்துட்றேன். மினிமம் எனக்கு எவ்வளவு வேணும் இருக்கணும், மினிமம் ஆர்டர் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கணும். ஸோ இதுவுமே பீரியட் நான் 10 days நான் கொடுத்துட்றேன். கிரைட்டீரியா சேம் நான் ஹை கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் நான் இன்னொரு ஐட்டம் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா, நிக்கான் G50க்கு நம்ம கொடுப்போம். இதே மாதிரி ரீஆர்டர் எவ்வளோனா 15 நம்பர்ஸ். ரீஆர்டர் பீரியட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 15 days நான் கொடுத்துக்கிறேன். கிரைட்டீரியா வந்து நான் ஹைல கொடுத்துட்றேன். ஸோ மினிமம் ஆர்டர் குவாலிட்டி 7 நம்பர்ஸ் நமக்கு இருக்கணும். ஸோ 7 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அட்வான்ஸ் பேராமீட்டர் ஃபார் மினிமம் ஆர்டருங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 days நான் கொடுத்துட்றேன். சாரி, 10 days கொடுத்துட்றேன். கிரைட்டீரியா ஹையர் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வவுச்சர்ஸ்ல F9 கொடுத்து பர்ச்சேஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துட்டு யார்ட்டு இருந்து வாங்குறோம், அருள் அன்கவுண்ட் இருந்து நம்ம வாங்குறோம். இங்க லெட்ஜர் நேம் நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஐட்டம் நிக்கான் டியோ எவ்வளோ லொக்கேஷன் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லொக்கேஷனாக கொடுத்துட்றேன். குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 25 நம்பர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ரேட்டு எனக்கு டிஃபால்ட்டாக முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ண ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்துட்டு வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு ஐட்டம் என்ன அப்படின்னா, நிக்கான் G50 நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன் நான் மெயின் லொக்கேஷன்ல போட்டு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணும், 15 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும் போட்டு அதுக்கான டேக்ஸ் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் எந்த இவே பில்லும் இன்வெஸ்ட் அதுக்கு எடுக்க போறது இல்லை. ஸோ நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு நான் இது இன்வெஸ்ட் மட்டும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணணும். ஸோ வவுச்சர்ல F8 கொடுத்து சேல்ஸ் போய்க்கலாம். போனதுக்கப்புறம் நார்மல் சேல்ஸ் கொடுத்துட்றேன். யாருக்கு சேல் பண்றோம் அப்படின்னா நான் ஈஸ்வர் கம்பெனிக்கு நான் சேல் பண்றேன். ஸோ நிக்கான் D7 7500 வந்து பார்த்தீங்கன்னா 20 நம்பர்ஸ் நான் சேல் பண்றேன்.
மெயின் லொகேஷன் போகுது 20 நம்பர்ஸ் நான் செல் பண்றேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கான் Z50ங்கிறது. இதுவுமே மெயின் லொகேஷன் இருந்து போகுது. எவ்வளவு குவான்டிட்டிஸ் அப்படிங்கன்னா 10 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேல் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்ட் அவுட்புட் ஐஜிஎஸ்டி நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இவி பில் வந்து எடுக்க போறதில்ல. ஸோ நோ கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பில்லும் போட்டாச்சு, சேல்ஸ் பில்லும் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ரீஆர்டர் வேணுங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த ரிப்போர்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆல்ட் ஜி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கோட்டுங்கிற ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். இதுல நம்ம ரீஆர்டருங்க நம்ம கொடுக்கலாம். ரீஆர்டர் நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம குரூப் வைஸாவும் நம்ம எடுத்துக்க முடியும், இல்ல ஸ்டாக் ஐட்டம் வைஸாவும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அது வந்து கேமராங்கிற குரூப்ல கொடுத்துருக்கேன். நான் கேமரா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நிக்கான் D7500ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் நம்ம கிட்ட 7 இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம சேல்ஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட இப்போ அவைலபிள் எவ்வளவு இருக்குன்னா 7 நம்பர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ரீஆர்டர் நம்ம எவ்வளவு வேணும்னு கேட்டதுன்னா 20 நம்பர்ஸ் கேட்டிருந்தோம். ஸோ 7 நம்பர்ஸ்ல இருந்து 20 நமக்கு 13 வந்து ஷார்ட்டா இருக்கு. அதாவது ஷார்ட் ஃபாலுங்க மென்ஷன் ஆகுது. ஸோ மினிமம் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 20 நம்பர்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம ஆர்டர் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளேஸ் ஆயிரும். இதே மாதிரி தான் நிக்கான் Z50க்கும் நமக்கு சேம் இதே ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரும். நீங்க டேலி பேசிக்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோடெக்கோட 99 ருபீஸ் கோர்ஸ்ல நீங்க கத்துக்கலாம். அது கூட உங்களுக்கு சர்டிபிகேட்டும் இன்க்ளூட் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ அது எப்படி எடுக்கிறது நம்ம பார்க்கலாம். கூகுள் குரோம்ல விவி இன்ஃபோடெக் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நமக்கு விவி இன்ஃபோடெக்கோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ்ன்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு Q&A செஷன் வரும். அதுக்கப்புறம் நமக்கு சர்டிபிகேட்டும் நமக்கு எடுத்துக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு விவி இன்ஃபோடெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் போற வீடியோஸ் உங்களுக்கு பாப்பப் ஆகி வரும். உங்களுக்கான கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல தாராளமா கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.